எந்த கிராமத்துக்கு? இந்த கிராமம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. எந்த ஊருமா இது? நான் பிறந்து வளர்ந்த கன்னியாகுமரி மாவட்டம்டா. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு எவ்வளவு அழகா இருக்கு. குமரி மாவட்டத்துக்கு அழகே தனிதான். கடவுளோட படைப்புல அதிசயமான பொருள் எது தெரியுமா? நாம வாழற இயற்கை. இயற்கைனா என்ன? இயற்கை என்பது அதோ அங்கே தெரிகிறது பாருங்கள், சூரியன். இதோ இந்த மேக கூட்டங்கள், இந்த மரங்கள், இதோ பாய்கின்ற நதி, ஓங்கி உயர்ந்த மலைகள், மலை சிகரங்கள், அலைகள் வீசுகின்ற கடல், கடலிலிருந்து வீசுகின்ற காற்று, அழகான பறவை இனங்கள், விலங்கினங்கள், இவை அவன் இறைவன் படைப்பில் இயற்கையே. உலகில் இன்று மக்கள் தொகை பெருக்கத்தினால் இயற்கையை அழித்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இயற்கை பொங்கி எழும்போது மனிதன் அடிவாங்கி போகின்றான். இயற்கை பொங்கி எழ முக்கியமான காரணங்கள், இயற்கையை நாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திவிட்டு அசிங்கப்படுத்திவிட்டு போகிறோம். இதனால் தான் இயற்கை சீற்றங்களான சுனாமி, எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், வெள்ளம், புயல், வறட்சி போன்ற இயற்கை பேரழிவுகள் மனிதனை அவ்வப்போது அழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாம் இயற்கைக்கு எதிராக செயல்படுவது. இயற்கையை நாம் பல்வேறு வழிகளில் மாசுபடுத்துகின்றோம். இயற்கையின் மாசுபாடுகள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு வீட்டுல இது மாதிரி ஆளுக்கு ஒரு பைக் ஓட்டி இயற்கையை மாசுபடுத்தினாங்கன்னா அதுக்கு பேரு ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் காற்று மாசடைதல். ஒரு வீட்டுல எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு பைக் வச்சுக்கோங்க. ஆத்துல குளத்துல வர தண்ணியில பாட்டில், வேண்டாத வேஸ்டுகளை எல்லாம் போட்டு இது மாதிரி சீரடிக்கிறோம் இல்ல, அதுதான் வாட்டர் பொல்யூஷன் அல்லது நீர் மாசுபாடு. சாயில் பொல்யூஷன்னா மண் மாசடைதல். இத மாதிரி எல்லா வேஸ்டும் தூக்கி நம்ம நிலத்துல போடும்போது ஆட்டோமேட்டிக்கா மண் வந்து மாசடையுது. லைட் பொல்யூஷன், ஒளி மாசடைதல். கல்யாண வீடுனாலும் சரி, கோயில் திருவிழானாலும் சரி, ஏகப்பட்ட லைட்ஸை போட்டு மிக்க வைக்கிறோம். பல்புல வர வெளிச்சத்துல இருந்து ஒளி மாசடையுது. நாய்ஸ் பொல்யூஷன், திருவிழாக்களிலும் கல்யாண வீடுகளிலும் காண கட்டி வச்சு ஓவரா சவுண்ட போட்டு பாட்டு போடுறாங்கல்ல, அதுவும் நாய்ஸ் பொல்யூஷன் தான். ஊர்திகளின் இரைச்சல், மேலச்சட்டங்கள், வான வேடிக்கை போன்றவை ஒலியை மாசுபடுத்துகின்றன. தெர்மல் பொல்யூஷன், அனல் மின் நிலையங்களில் உபயோகிக்கப்படும் யுரேனியம், தோரியம் போன்றவற்றிலிருந்து ஏற்படும் மாசானது காற்றை மாசுபடுத்துகின்றது. இது தெர்மல் பொல்யூஷன் என அழைக்கப்படுகிறது. ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன், கேன்சர் பேஷண்ட் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு, ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ரேடியோ கதிர்வீச்சு கருவிகளை பயன்படுத்துறோம். இந்த ரேடியோ கதிர்வீச்சு கதிரிலிருந்து வரும் அலைவீச்சு இயற்கையை பாதிக்கிறது. இதனால ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் ஏற்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் லெசன்ல ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை ஷார்ட்கட்டா பார்ப்போமா? என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், சுற்றுச்சூழல் பொருளாதாரம். The term environment has been derived from a French word das. சுற்றுச்சூழல் சொல்ற வார்த்தை எந்த பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து மருவி வந்தது? என்விரோனியா. என்விரான்மெண்ட்னா என்விரோனியா பிரெஞ்சு வார்த்தை. என்விரான்மெண்ட், என்விரோனியா. The word biotic means environment. உயிரியல் என்ற வார்த்தைக்கு சுற்றுச்சூழலில் பொருள் என்ன? பயோட்டிக்னா உயிரியல், லிவிங் வாழுதல் என்று பொருள். பயோட்டிக் மீனிங் லிவிங், பயோலிவ். எக்கோசிஸ்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப். எக்கோசிஸ்டம்னா சுற்றுச்சூழல், இது எதோட சிறு பிரிவு. பயோஸ்பியர், பயோஸ்பியர்னா உயிர்கோளம். எக்கோ பயோ, சுற்றுச்சூழல் உயிர்கோளத்துல இருக்கு. என்விரான்மெண்ட், என்விரோனியா, பயோட்டிக் லிவிங், எக்கோசிஸ்டம், பயோஸ்பியர், எக்கோ பயோ. Who developed material balance model? மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல்னா பொருள் மாதிரி சமநிலை. பொருள் மாதிரி சமநிலையை டெவலப் பண்ணவங்க ஆலன் மீன்ஸ், ஆர்விஐஎஸ். ஆலன் மீன்ஸும் ஆர்விஐஎஸும் மெட்டீரியல்ல பேலன்ஸ் வச்சு மாடல் பண்ணாங்க. ஆலன் மீன்ஸும் ஆர்விஐஎஸும் மெட்டீரியல்ல மாடல் பண்ணியதுல பெஸ்ட். என்விரான்மெண்டல் குட்ஸ் ஆர் சுற்றுச்சூழலில் உள்ள பொருட்கள். நான் மார்க்கெட் குட்ஸ். நான் மார்க்கெட் குட்ஸ்னா சந்தை அல்லாத பொருட்கள். சுற்றுச்சூழலில் உள்ள பொருட்கள் சந்தை அல்லாத பொருட்கள். In a pure public good, consumption is அரசாங்க பொருட்களின் நுகர்வு தன்மை. நான் ரைவல், போட்டி அல்லாத பொருள். பொதுவான பொருட்களில் வாங்கும் தன்மையில் போட்டி இருக்காது. One of the most important market failure is caused by negative externalities. எதிர்மறையான வெளிப்புற தன்மை. சந்தை பொருளாதாரம் வீழ்ச்சியடைய மிக முக்கிய காரணம் எதிர்மறையான வெளிப்புற தன்மை. Most important market failure is caused by வந்தாலே negative externalities. The common source of outdoor air pollution is caused by combustion process from the following. வெளிப்புற காற்று மாசுபடுவதற்கு எரியூட்டுதலில் மிக முக்கியமான காரணி எது? ட்ரெடிஷனல் ஸ்டவ், பாரம்பரிய அடுப்பு. விறகெல்லாம் வச்சு எரிப்பதில் இந்த பாரம்பரிய அடுப்பு தான் வெளிப்புற காற்று மாசுபடுவதற்கு மிக முக்கிய காரணம். அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் கம்பஷன் வந்தாலே ட்ரெடிஷனல் ஸ்டவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The major contributor of carbon monoxide is. காற்று மாசுபடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற கார்பன் மோனாக்சைடு எதிலிருந்து வருகிறது?
ஆட்டோமொபைல்ஸ் வாகனங்கள்ல இருந்து வருகிறது. கார்பன் மோனாக்சைடு வந்தாலே ஆட்டோமொபைல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Which one of the following causes of global warming? Global warming னா புவி வெப்பமயமாதல். புவி வெப்பமயமாதலுக்கு மிக முக்கியமான காரணம் எது? Increasing temperature, வெப்பநிலை அதிகரித்தல். Global warming வந்தாலே increasing temperature அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following is responsible for protecting humans from harmful ultraviolet rays? Ultraviolet rays னா புற ஊதாக்கதிர்கள். சூரியனிடமிருந்து வரும் புற ஊதாக்கதிர்களிடமிருந்து மனிதனை பாதுகாப்பது எது? ஓசோன் லேயர், ஓசோன் மண்டலம். அல்ட்ராவயலட் ரேஸ் வந்தாலே ஓசோன் லேயர். குளோபல் வார்மிங் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு அஸ். புவி வெப்பமயமாதல் எதை குறிக்கிறது? எக்காலஜிக்கல் சேஞ்ச்னா சூழ்நிலை மாற்றம், அட்மாஸ்பியர் சேஞ்ச்னா வளிமண்டல மாற்றம், கிளைமேட் சேஞ்ச்னா காலநிலை மாற்றம். ஆன்சர் none of the above. இதுல எதுவுமே இல்ல. Which of the following is the anticipated effect of global warming? புவி வெப்பமயமாதலுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரணங்களில் ஒன்று. Change in precipitation. Change in precipitation னா மழை வீழ்ச்சியின் மாற்றம். புவி வெப்பமயமாதலை எதிர்பார்க்கக்கூடிய காரணி மழை வீழ்ச்சியில் மாற்றம். The process of nutrient enrichment is termed as. ஊட்டச்சத்து செறிவூட்டலுக்கு என்ன பெயர்? Limiting nutrients, ஊட்டச்சத்தை கட்டுப்படுத்துதல். Nutrient enrichment, ஊட்டச்சத்தை வலுவூட்டல் வந்தாலே limiting nutrient, ஊட்டச்சத்தை கட்டுப்படுத்துதல். Primary causes of soil pollution. Chemical fertilizers, மண் மாசுபடுவதற்கான மிக முக்கிய காரணம். Chemical fertilizer னா ரசாயன பூச்சிக்கொல்லி உரங்கள். Soil pollution வந்தாலே chemical fertilizer. Which of the following is main cause for deforestation? காடுகளை அழிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? Timber harvesting industry. Timberனா மரத்துண்டு. மரத்துண்டுகளை வெட்டி எடுக்கும் தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவு மரங்கள் தேவைப்படுவதால் காடுகள் அழித்தல் நடைபெறுகிறது. Deforestation வந்தாலே timber industry ஞாபகம் வச்சுக்கோங்க. Main cause for deforestation, timber industry. Electronic waste is commonly referred as. பொதுவாக மின்கழிவை நாம் எவ்வாறு அழைக்கலாம்? E-waste. இந்த E-waste ரேடியோ, டேப் ரெக்கார்டர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மாதிரி மின்னணு பொருட்கள்ல இருந்து வெளிவரது E-waste. Electronic waste commonly known as E-waste. எலக்ட்ரானிக்கோட முதல் எழுத்து E, அதோட waste. Acid rain is one of the consequences of dash air pollution. அமில மழையினால் காற்று மாசடைவதோடு மட்டுமல்லாமல் நீரும் மாசடைகிறது. Water pollution. Acid rain னா அமில மழை. இந்த அமில மழையினால காற்று மாசடைவதோடு மட்டுமல்லாமல் நீரும் மாசடைகிறது. Acid rain is one of the consequences for water pollution. Sustainable development goals and targets are to be achieved by. பொருளாதாரத்தில் நிலையான வளர்ச்சியின் இலக்கு எந்த ஆண்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2030. 2030 நிலையான வளர்ச்சியின் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. Alkali soils are predominantly located in the dash plains. Alkali soil னா காரமண். Alkali soils are predominantly located in the dash plains. Indus Ganga plain, சிந்து கங்கை சமவெளி. North Indian plain, வட இந்திய சமவெளி. Gangetic plain, கங்கை சமவெளி. Answer all the above. காரமண்ணானது சிந்து கங்கை சமவெளியிலும் வட இந்திய சமவெளியிலும் கங்கை சமவெளியிலும் அதிகமாக காணப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.